தமிழ் திகழ் வழங்கும் 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் முழுவதும். திருக்கேதாரம். தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் சுந்தரர். நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் என்னும் சிறப்புப் பெயர்களால் அழைக்கப்படுபவர் சுந்தரர். சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. சுந்தரர் இயற்றிய திருத்தொண்டத் தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் படைத்த நூல் பெரிய புராணம். திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம். தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. பதிகம் என்பது 10 பாடல்களைக் கொண்டது. பண் என்ற சொல்லின் பொருள் இசை. கனகச்சுனை என்ற சொல்லின் பொருள் பொன் வண்ண நீர்நிலை. மதவேழங்கள் என்ற சொல்லின் பொருள் மத யானைகள். முரலும் என்ற சொல்லின் பொருள் முழங்கும். பழவே என்ற சொல்லின் பொருள் முதிர்ந்த மூங்கில். முழவு என்ற சொல்லின் பொருள் இசைக்கருவி. நாட்டுப்புற கைவினை கலைகள். சிந்து சமவெளி அகழாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருள்கள் கிடைத்துள்ளன. பானை செய்யும் சக்கரத்தை திருவை என்று அழைப்பார்கள். பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு. தெரகோட்டா என்பது சுடுமண் சிற்பக்கலை. கைவினைப் பொருள்கள் செய்வதற்கு ஏற்ற மூங்கில் கூட்டு மூங்கில். கும்புடு மீப்பாய் களையாது என்னும் அடி இடம் பெற்ற நூல் புறநானூறு. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை. பிரம்பு ஒரு வகை தாவரம். பிரம்பின் தாவரவியல் பெயர் கலாமஸ் ருடாங். பிரம்பு அசாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களில் இருந்து தருவிக்கப்படுகிறது. தமிழர் இசைக்கருவிகள். இசையை குரல் வழி இசை, கருவி வழி இசை என இரண்டாக பிரிக்கலாம். இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் எனப்பட்டனர். இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசைக்கருவிகள். இசைக்கருவிகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை, நாடகத்திற்கு மட்டும் பயன்படுபவை, இரண்டிற்கும் பயன்படுபவை என பலவாக உள்ளன. இசைக்கருவிகள் 4 வகைப்படும். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள். முழவு, முரசு போன்றவை தோல் கருவிகள். யாழ், வீணை போன்றவை நரம்பு கருவிகள். நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள். குழல், சங்கு போன்றவை காற்று கருவிகள். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள். சாலரா, சேகண்டி போன்றவை கஞ்ச கருவிகள். உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறையாகும். உடுக்கையின் உடல் பித்தளையால் ஆனது. பெரிய உடுக்கையை தவண்டை என்பர். சிறு உடுக்கைக்கு குடிகுடுப்பை என்று பெயர். இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் போதும் இசைக்கப்படும் கருவி உடுக்கை. 5 முகங்களை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது குடமுழா. பஞ்ச மகா சப்தம் என்று அழைக்கப்படுவது குடமுழா. சென்னை அருங்காட்சியகத்தில் குடமுழா 1 காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. குழல் 7 சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய 7 துளைகளை உடையதாக இருக்கும். குழல் சுமார் 20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். மூங்கில் மட்டும் இன்றி குழல் செய்ய பயன்படும் மரங்கள் சந்தனம், செங்காலை, கருங்காலை, கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறுவது சிலப்பதிகாரம். வேடவர் வேட்டையின் போது ஊதுவது கொம்பு. காவல் புரிபவர்கள் விலங்குகள், கள்வரை விரட்ட மற்ற காவல்காரர்களை விழித்தெருக்கச் செய்ய ஊதுவது கொம்பு. சங்கு என்பது ஓர் இயற்கை கருவி. கடலில் இருந்து எடுக்கப்படுவது சங்கு. வலமாக சுழிந்து இருக்கும் சங்கை வலம்பொறி சங்கு என்பர். சங்கின் ஒலியைச் சங்க நாதம் என்பர். சங்கு இலக்கியங்களில் பணிலம் என்று குறிப்பிடப்படுகிறது. சாலரா பாண்டில் எனவும் அழைக்கப்படும். வட்ட வடிவமான மணி வகையைச் சேர்ந்தது சேகண்டி.
சேகண்டி சேமங்கலம் எனவும் அழைக்கப்படுகிறது. பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி திமிலை. திமிலை மணல் கடிகார வடிவத்தில் அமைந்திருக்கும். திமிலை பாணி எனவும் அழைக்கப்படும். பகைவர்களின் நிறையை கவரச் செல்லும் போது முழக்குவது ஆகோட்பறை. பறை இக்காலத்தில் தப்பு என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது. முதற்கருவி என அழைக்கப்படுவது மத்தளம். தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானது முரசு. படை முரசு, குடைமுரசு, மணமுரசு என்று 3 வகையான முரசுகள் தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்தன. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடுவது சிலப்பதிகாரம். மாக்கண் முரசம் என்று குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி மன்னமை முழவு என பொருநராற்றுப் படையில் இடம்பெற்றுள்ளது. முழவு காலத்தை அறிவிக்க நாழிகை முழவு, காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. வேட்டுவர் இறுகக் கட்டிய தங்கள் வில்நாணில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்தனர். மிக பழமையான யாழ்கள் பேரியாழ், செங்கொட்டியாழ். யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடும். 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். மீன் வடிவில் அமைந்தது மகர்யாழ். மகர்யாழ் 19 நரம்புகளை கொண்டதாக இருக்கும். சகோடையாழ் 14 நரம்புகளை கொண்டது. யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றம் அடைந்து வீணையாக உருமாறியது. வீணை 7 நரம்புகளை கொண்டது. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. எச்சம் பொருள் முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். எச்சம் பெயரெச்சம், வினையெச்சம் என்று 2 வகைப்படும். படித்த மாணவன் என்பது பெயரெச்சம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். பாடிய பாடல் என்பது இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல் என்பது நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல் என்பது எதிர்கால பெயரெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். எழுதிய கடிதம் என்பது தெரிநிலை பெயரெச்சம். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். சிறிய கடிதம் என்பது குறிப்பு பெயரெச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். படித்து முடித்தான் என்பது வினையெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம். எழுதி வந்தான் என்பது தெரிநிலை வினையெச்சம். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். மெல்ல வந்தான் என்பது குறிப்பு வினையெச்சம். ஒரு வினைமுற்று எச்சப் பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் என்பது முற்றெச்சம். கட்டுரைகள், கடிதங்கள், இணைய தேர்வுகள், வினாத்தாள்கள், இலக்கண இலக்கியங்கள், போட்டித் தேர்வுக்கான கற்றல் வளங்கள், கையேடுகள் போன்ற எண்ணற்ற பதிவுகளுக்கு தமிழ்த்துகள் வலைதளம். வாழ்த்துகள் மாணவ செல்வங்களே.